ஹாய் ஹலோடா, வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே நம்ம சேனலில் ஜிமினோட ஸ்டெப் பிரதர் பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். தென் நான் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுது, கிட்டத்தட்ட 1 வீக் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே வந்து ஒன் டே ஒன்ஸாவது போடுறேன். ரெகுலராக போடுறேன்னு சொல்லிட்டு சொல்லவே மாட்டேன். ஒன் டே ஒன்ஸாவது போடுறேன், சரியா? அதுக்கப்புறம் வீக்கெண்டில் வந்து ஒன் ஷாட் பார்க்கலாம். ஓகேவாடா? இவ்வளோ நாள் ஏன் ரெகுலராக போடலைன்னா மைண்டு கொஞ்சம் சரியில்லை. ரெக்கார்ட் பண்ணணும்னு நினச்சி அப்படியே ஃபோன் எடுப்பேன். அதுக்குள்ளாடி ஏதாவது வந்து இடம் விழுந்து அப்படியே அந்த சைடில் அப்படியே போயிடுவேன். ஸோ இதுக்கு மேலே வந்துட்டு கரெக்டாக போடுறேன், ஓகேவா? டோன்ட் வரி. ஸோ ஓகேடா, வளன்னு பேச வேணாம், அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க போய் ஓடி போய் பார்த்துட்டு வந்துடுங்க, ஓகேவா? ஸோ ஓகேடா, லெட்ஸ் கெட் இன் இந்த வீடியோ. ஸோ இப்போ பார்த்தா ஜிமின் அவனோட ரூமில் செம்மையாக படுத்து தூங்கிட்டு இருக்கான். ஸோ அவன் அப்படியே லைட்டாக ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அவனுக்கு சுத்தமாக உடம்பு சரியில்லை. செம்மையாக தலைவலிக்குது அவனுக்கு. அப்படியே தலையில் கையை வச்சுட்டு கண்ணை திறக்கவே இல்லை. டைட்டாக மூடிட்டு அப்படியே எந்திரிக்கிறான். அப்பா காஃபிப்பா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். அப்போது ஒரு ஹேண்ட் அவன்கிட்ட அப்படியே காஃபி நீட்டுது. தேங்க்ஸ்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காஃபி வாங்கி குடிக்கிறான். சி, என்னப்பா இது இவ்வளோ கசக்குது? ஹெட்டேக்குக்கு கசப்பாக காஃபி குடித்தாதான் சீக்கிரம் சரியாகும். என்ன ஃபீமேல் வாய்ஸ் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒன் ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பார்த்தா நீங்கள், ஏய் டேடி, எங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? உன் ரூமில் இல்லாமல் காலங்காத்தால் எங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? அது சரி, நேற்றுக்கு பப்பில் தானே இருந்தேன், எப்படி வீட்டுக்கு வந்தேன்? உன்னை தூக்கிட்டு வந்து போட்டாங்க. யார்? உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி நம்ம 2 பேரையும் ட்ராப் பண்ண சொன்னேன். ஓ அப்படியா? வேறு எதுவும் நடக்கலைல்ல? ஒன்றும் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பக்கத்தில் உட்காடுறீங்க. ஹே, என்ன புதுசாக என்னென்னமோ பண்ணிகிட்ருக்க? காலைன்னு சொல்கிற, மணி என்ன ஆச்சு தெரியுமா? என்னாச்சு? 12 o'clock ஆயிடுச்சா? ஓ மை காட், உலகத்தையே மறந்து தூங்க ஆரம்பிச்சிடும் தூங்குனேன்னா. சரி விடு, எழுப்பி விட்டதுக்கு தேங்க்ஸ். எழுப்பி விட்டேனா? இவ்வளோ நேரம் உட்காந்து பார்த்துட்டு இருந்திருக்கேன், இப்போ தான் எண்ணிக்கிற. ஓ எண்ணிக்க, ஐயோ எந்திரிக்க வைக்க வேண்டியதானே? ஏன் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன்? இல்லை, எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். நீ வர சரியில்லை. இன்னமும் சரியில்லை, பேசுகிறது சரியில்லை, ஆள் சரியில்லை. அந்த புதுசில் ஏதோ அரகண்டாக சுற்றிட்டு இருந்தேன், இப்போ என்னமோ சரியில்லை. டூ டிஃப்ரெண்ட், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்க, தெரில அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த காஃபியை கல் பண்ணிகிட்டே சொல்கிறான். அப்போ நீங்கள் இருந்துட்டு, உன்னை பற்றி ஏதாவது சொல்ல. என்னை பற்றி என்ன சொல்கிறதுக்கு இருக்குது? என்னை பற்றி எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை. உன்னை பற்றி நான் கேள்விப்பட்டது வரைக்கும் நீ ஒரு ப்ளே பாய், ரைட்டா? ஆமாம், உண்மைதான், நான் ப்ளே பாய் தான், இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். எத்தனை லவ் இருக்குது? லவ்வா? கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் தான். கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் ஒரு 15 பேர் இருக்காங்க. உன்னையும் ஆட் பண்ணிக்கிட்டா 16 பேர். 16 பேரா? 16 பேர்? ஆமாம், இதில் என்ன இங்கே ஆட் பண்ணிக்கிட்ட? என்ன, யூ ஆர் மை கேர்ள் ஃப்ரெண்ட். என்ன, என்னோடய அப்பாவை நீ என்ன அப்பான்னா கூப்பிட்டு இருக்க? இல்லை, கேர்ள் ஃப்ரெண்ட். என்ன, ஃப்ரெண்டு தானே? இல்லை, இந்த விளையாட்டுக்கு நான் வரல. ஹே, கேர்ள் ஃப்ரெண்டு நான் உனக்கு எக்ஸ்பிளைன் தரணும்னு இல்லை. ஏன்னா கேர்ள் ஃப்ரெண்டுக்கு உனக்கு அர்த்தம் தெரியும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நீ அந்த அளவுக்கு பட்டிக்காட்டு பொண்ணு இல்லையே, நீ சிட்டி கேர்ள் தானே. ஓ, ஐ அண்டர்ஸ்டாண்ட். அப்போ நீ லவ் பண்ணலையா? லவ்வா? எவ்வளோது கூப்பிடுவா, டேட்டிங் போகலாம் ஜிமின், அவுட்டிங் போகலாம் ஜிமின்னு. ஒரு நாள் கூப்பிட்டு போவேன், அதுக்கப்புறம் அவளுக்கே வாழ்க்கை வெறுத்து போயிடும். ஏன் அப்படி? ஏன்னா போகிற இடத்துல ஒவ்வொரு பொண்ணுங்களையும் பார்த்து அப்படியே ஹக் பண்ணுறது, பேசுகிறதுன்னு செய்வேன். அவளுங்களுக்கு என்ன தெரியும்? அவளுங்க வந்து பேசுவாளுவா, ஹக் பண்ணுவாளுவா. அவளுங்களுக்கு பிடிக்காது, விட்டு போயிடுவாளுங்க, அவ்வளோதான். இவ்வளோ சிம்பிளான லைஃபா? லைஃப்பில் எப்போவுமே பிரிஞ்சிஸ் இருந்துகிட்டே இருக்கணும்னா அப்படியே ஒரு மாதிரி லோவாக போனாலும் நல்லா இருக்காது. அது மட்டும் கிடையாது, நான் ஒரு அல்ட்ரா பொசஸ் மேன். என்கிட்ட சும்மா டேட்டிங் பண்ண வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டாலும் நான் போயிடுவேன். அது டசன்ட் மேட்டர். ஆனால் போனதுக்கப்புறம் அவன்கிட்ட பேசுகிறான்னு சொல்லிட்டுனா எனக்கு கோவம் வந்துடும். அதுக்கப்புறம் நான் திட்டி விட்ருவேன். அதுலேயும் ஒரு இது இருக்குது,
ஸோ நான் ரொம்ப டாக்ஸிக் அப்படிங்கிறதாலையும் என்கிட்ட எந்த பொண்ணும் பேச மாட்டாங்க, பழகிறதுக்கு நினைக்க மாட்டாங்க. சும்மா இருப்பாங்க யாராவது அல்லக்கை நொல்லக்கைன்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மையில சொல்கிறேன், கொரியாவிலேருந்து இது வரைக்கும் ஒரு பொண்ணுமே என்னை லவ் பண்ணல. அது எப்படி சொல்கிறது, டேட்டிங் பண்ணது எல்லாமே ஃபாரின் கேர்ள்ஸ் அப்படி தான். ஏன்னா அவங்களுக்கும் எனக்கும் ஓரளவுக்கு செட் ஆகும். இப்போ நான் சொன்னேனே 15 கேர்ள்ஸ், அவங்க எல்லாருமே ஃபாரின் கேர்ள்ஸ் தான், யாருமே இங்கே உள்ளவங்க கிடையாது. அது பொறுத்த வரைக்கும் நான் லக்கியஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கேஷுவலாக பேசிகிட்டு இருக்கான். நீங்களும் அவன் பேசுகிறதெல்லாம் அப்படியே கேட்டுட்ருக்கீங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் நேரம் போகுது. அப்போது ஜிமின் பாட்டுக்கு அப்படியே பசிக்குதுன்னு சொல்லிட்டு கிச்சனில் என்னென்னமோ தேடிட்டுருக்கான். பட் கிச்சனில் எதுவுமே இல்லை. அண்ணா சொல்லு ஜிமின், என்ன வீட்டில் எதுவுமே இல்லை, ஒன்றுமே சமைச்சிக்கலையா யாரும்? அது வந்து காலையிலேயே அம்மாவும் அப்பாவும் அவுட்டிங் போயிட்டாங்க. இப்போ என்ன சொன்ன? அது வந்து அம்மாவும் அங்கிளும் அவுட்டிங் போயிட்டாங்க, அதான் எதுவும் சமைக்கலை. எப்போ வருவாங்க? ஐ டோன்ட் நோ, வந்துடுவோன்னு சொல்லிட்டு போனாங்க. ஃபோன் பண்ணு, சீக்கிரம் கேளு, வந்து சமைச்சு கொடுப்பாங்களா இல்லை வெளியே சாப்பிடணுமான்னு. ஒரு நிமிஷம் கத்திகிட்டே இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கால் பண்ணுறீங்க உங்களோட அம்மாவுக்கு. அவங்களும் அட்டன் பண்ணுறாங்க. சொல்லு ஹன்னா, என்ன விஷயம்? மாம், வீட்டில் எதுவுமே இல்லை, நாங்கள் என்ன பண்ணட்டும் சாப்பிட்றதுக்கு? வெளியே போய் சாப்பிடுங்க, நாங்கள் வர்றதுக்கு நாளைக்கு காலைல ஆயிரும். என்னம்மா சொல்கிறீங்க, நாளைக்கு காலைல வரைக்குமா? ஆமாண்டா, நாங்கள் இங்கே வெளியே ரூம் எடுத்து தங்கலான்னு இருக்கோம். ஸோ நீங்கள் 2 பேரும் அங்கே ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க, இல்லைனா வெளியே போய் சாப்பிடுங்க. ஓகே ஓகே மேம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே கால் கட் பண்ணுறீங்க. கால் கட் பண்ணிவிட்டு ஜிமின் கிட்டே போகிறீங்க. ஜிமினா சொல்லுடி, என்ன வீட்டில் எதுவும் இல்லையா? அவங்க சமைக்கவும் இல்லையா? வர்றதுக்கு நாளைக்கு காலைல ஆகணுமா? நம்ம வெளியே போய் சாப்பிடணுமா இல்லைனா ஆர்டர் பண்ணி சாப்பிட்ணுன்னு சொன்னாங்க. ஓ அப்படியா, சரி வா வெளியே போய் சாப்பிட்லாம். வெளியே போய் இதுக்கு, நம்ம திங்ஸ் வாங்கி வீட்லேயே சமைச்சு சாப்பிட்லாமே. ஐயா, எனக்கு சமைக்கிறதுல ஒன்றுமே தெரியாது. உனக்கு சமைக்க தெரியும்னா சமைச்சு நீயே சாப்பிடு. ஏன்னா எனக்கு யாரோட சமையல்லையுமே அந்த அளவுக்கு எப்படி சொல்கிறது நம்பிக்கை இல்லை. ஓகே, நீ உனக்கு வேணும்னா சமைச்சு சாப்பிடு, நான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றேன். அவ்வளோ மோசமாலாம் சமைக்க மாட்டேன், நான் சமைக்கிறது நல்லா தான் இருக்கும். சரி உன் விருப்பம், ஆனால் சமைக்கிறது நல்லா இல்லைன்னா நான் ஆர்டர் போட்டுக்கிறேன். ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சொல்கிறீங்க. ஸோ கொஞ்சம் நேரத்தில் 2 பேரும் ரெடி ஆகிட்டு அப்படியே சூப்பர் மார்க்கெட்டுக்கும் போகிறீங்க. சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே அப்படியே என்ட்ரும் ஆகிட்டீங்க. அப்படியே ஜிமின் பார்த்தா உங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ண சொல்லிவிட்டு அவன் அப்படியே ஸ்நாக்ஸ் செக்ஷனுக்கு போயிடுறான். ஸோ நீங்களும் திங்ஸ் வாங்கலான்னு சொல்லிட்டு இன்னொரு சைட் போயிடுறீங்க. ஸோ நீங்கள் நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்குறீங்க. இங்கே ஜிமின் பார்த்தா சிப்ஸு, கோலா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ட்ராலியில் எடுத்துகிட்டு வரான். அந்த ட்ராலி ஃபுல்லாகவே ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் இருக்குது. அப்போ நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, என்ன இதெல்லாம், என்ன ஆர்டர் பண்ணி வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்க்குறீங்க. இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச திங்ஸு, தொடாத, அதுக்கப்புறம் எனக்கு கெட்ட கோவம் வந்துடும், கேட்டுக்கோ. இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுப்பா, உடம்புக்கு ரொம்ப கெட்டது. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், விடு. இது 2 சேர்த்தா சார்? பில் போட்டுருங்க. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாத்தையும் எடுத்து அவங்க பில் போட ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ நீங்கள் 2 பேரும் அப்படியே நின்றுட்டு இருக்கீங்க. ஜிமின், நீ இதெல்லாம் தான் சாப்பிடுவியா? ஏன் அதை ஒரு மாதிரி மூஞ்சி வச்சுட்டு கேட்குற? ஆமாம், ஜிமின்னாலே அப்படி தான், இதெல்லாம் தான் சாப்பிடுவேன். ஓ அப்படி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமினை பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கீங்க. என்னடா இவன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் நின்றுட்டு எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு போயிடுறீங்க. ஸோ வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஜிமின் ஒரு சிப்ஸ் பாக்கெட்டை பிரித்து அதை அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்கான். நீங்கள் பாட்டுக்கு கிச்சனில் நின்று சமைச்சிட்ருக்கீங்க. ஸோ சமைச்செல்லாம் முடிச்சுட்டு அப்படியே டேபிளில் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஜிமினையும் கூப்பிட்றீங்க. ஸோ 2 பேரும் அப்படியே உட்காந்து சாப்பிடவும் ஆரம்பிக்கிறீங்க. என்னடி இவ்வளோ நல்லா சமைச்சிருக்க? என்ன நீ இவ்வளோ நல்லா சமைப்பேன்னு தெரிஞ்சிருந்தா உங்கள் அம்மாவை நான் கல்யாணம் பண்ணியிருக்க சொல்லியிருக்க மாட்டேன். உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா அதுக்கப்புறம் இந்த மாதிரி வகை வகையாக ருசியாக சமைச்சு போடுவியே, சாப்பிட்டு அப்படியே இருந்துடலாம். அதான் இப்போது எல்லாமே அப்படியே தலைகீழாக போயிடுச்சுல. கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உட்காந்து சாப்பிட்றீங்க. அப்படி ஜிமின் உங்களையே பார்த்துட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். என்ன அப்படி பார்த்துட்டே இருக்க? இல்லை, நீ என்ன நினைக்கிற என்னை பற்றி? உன்னை பற்றி என்ன நினைக்கிறேன்னா எனக்கு புரியல. அதாவது இல்லை, நான் கேட்குறது உனக்கு புரியுதா? என்னை பற்றி நீ என்ன நினைக்கிற?
ஃபஸ்ட்டு வரும்போது எனக்கு தெரியல. உன்னை பார்த்து ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் ரொம்ப திமிரு பிடிச்ச பையன். யார் சொன்னாலும் எதுவும் கேட்க மாட்டான். அப்படி தான் நினச்சேன். அப்புறம் அப்புறம் போக போக உன்னோட குட் கேரக்டர்ஸ் புரிய ஆரம்பிச்சிச்சு. போக போகவா? ஆனால் நீ என்னை பார்த்து ஒரே ஒரு நாள் தான் ஆகுது. ஆமாம், ஒரே ஒரு நாளில் உன்னை பற்றி புரிஞ்சிக்க முடிஞ்ச அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு தெரியல நீ நல்ல பையனா கெட்ட பையனான்னு, பட் என்னை பொறுத்த வரைக்கும் நீ நல்ல பையன்தான். ஆமாம், ஐ லைக் யூ. பிடிச்சிருக்கு, உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, தட்ஸ் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உட்காந்து சாப்பிட்றீங்க. ஜிமின் அப்படியே உங்களே பார்த்துட்டே இருக்கான். லைக் அவனுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தெரியுது உங்களை பார்த்து. ஏன்னா ஜிமின்கிட்ட எல்லா பொண்ணுங்களும் அப்படியே வலிவாங்க அப்படியே ஜிமினை பார்த்ததுமே. பட் நீங்கள் மட்டும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கீங்க. லைக் பார்த்துட்டு அப்படியே கேஷுவலாக இருக்கிற மாதிரி அப்படியே இருக்கீங்க. ஸோ ஜிமினுக்கு பார்த்தாலே அப்படியே எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி குளு குளுன்னு ஃபீல் ஆகுது. அந்த மாதிரி அவன் வந்துட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். ஸோ 2 பேரும் ஒரு வழியாக சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் நீங்கள் கிச்சனில் வைக்கிறீங்க. ஸோ கிச்சனில் வச்சுட்டு அப்படியே அந்த பிளேட்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதை டிஷ்வாஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு சோப்பு அதெல்லாம் எடுக்கிறீங்க. ஸோ ஜிமின் அப்படியே பார்த்துட்டு அதெல்லாம் அப்படியே வச்சிரு, மேட்ஸ் வந்து பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். பட் உங்களுக்கு கையோட வாஷ் பண்ணிட்டா எல்லா வேலையும் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு வாஷ் பண்ண நிற்கிறீங்க. ஸோ அவன் அப்படியே கிச்சன் ஸ்லாப்பில் வந்து உட்காரான். நான் தான் சொன்னேன்ல, மேடு வந்து பார்த்துப்பாங்க, எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்க நீ? அவங்களுக்கு எதுக்கு கஷ்டம் கொடுக்கணும்? இப்போ நம்ம இப்போவே வாஷ் பண்ணி வச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கும் கஷ்டம் இருக்காதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வாஷ் பண்ணுறீங்க. ஜிமினுக்கு இதுவுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. அப்போ ஜிமின் அப்படியே கொஞ்ச நேரம் பார்த்துட்டே இருக்கான். ஹெனா, கேன் ஐ ஹெல்ப் யூ? ஆனால் ஜிமின், நீ போய் ரெஸ்ட் எடு, பரவாயில்ல நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை பேக் சைடில் இருந்து அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். பேக் ஹக் பண்ண மாதிரி உங்களோட ஹேண்ட்லேருந்து அந்த பாரை வாங்கிட்டு அப்படியே பிளேட்ஸ் அவன் வந்துட்டு வாஷ் பண்ணுறான். நீங்கள் சும்மா தான் அதில் நின்றுட்டுருக்கீங்க. ரொம்ப ஹைட்டு கம்மியாக ஒரு குழந்த மாதிரி அப்படியே அந்த ஹோல்டில் வந்து நின்றுட்டுருக்கீங்க. பட் ஜிமின் அப்படியே ரொம்ப மெதுவாக வாஷ் பண்ணிகிட்ருக்கான். உங்கள் பின்னாடி அப்படியே உங்களை ஹக் பண்ண மாதிரி நின்றுட்டு அவனுக்கு என்னென்னமோ ஃபீல் ஆகுது. லைக் இது வரைக்கும் அவன் அந்த மாதிரி எந்த பொண்ணுக்கிட்டையுமே ஃபீல் பண்ணதே கிடையாது. உங்களுக்கும் அதே மாதிரி தான், உங்களுக்கும் என்னென்னமோ ஃபீல் ஆகுது. அப்படியே நீங்கள் முழிச்சு நின்றுட்டுருக்கீங்க. ஸோ ஜிமினும் ரொம்ப மெதுவாக அப்படியே ஒரு வழியாக எல்லா பிளேட்ஸு பார்ட்ஸ் எல்லாத்தையும் கழுவிடுறான். ஸோ கழுவி முடிச்சதுக்கப்புறம் அப்படியே 2 பேருமே உங்களையே மறந்து கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே தான் நின்றுட்டுருக்கீங்க. ஸோ கொஞ்ச நேரம் கழித்து நீங்கள் அப்படியே திரும்புறீங்க, ஜிமின் சைட் பார்க்குறீங்க. அப்போ அவ்வளோ க்ளோஸ் அப்பில் ஜிமினோட ஃபேஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. லைக் ஒரு சின்ன குழந்த மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது ஜிமினோட ஃபேஸு. ஜிமினும் அதே மாதிரி தான் இப்போ தான் உங்களோட ஃபேஸை அவ்வளோ க்ளோஸ்அப்பில் பார்த்துருப்பான். ஸோ அப்படியே அவனும் மறந்து அவங்களோட ஃபேஸை அப்படியே பார்த்துட்ருக்கான். அவனோட ஒன் ஹேண்ட் எடுத்து உங்களோட சீக்ஸை அப்படியே ரப் பண்ணுறான். அவ்வளோ சாஃப்டாக அப்படியே ரப் பண்ணிவிட்டு உங்களோட சீக்ஸ் அப்படியே மெதுவாக பிடிச்சி அவனோட லிப்போட உங்கள் லிப்பை வச்சு அவ்வளோ சாஃப்டாக கிஸ் பண்ணுறான். ஸோ நீங்களும் லிட்டர்லி அந்த கிஸ்ஸில் அப்படியே மெல்ட் ஆகிடுறீங்க. அப்படியே மெல்ட் ஆகி திரும்ப அவனை பேக் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ அவ்வளோ அழகாக பேஷனேட்டாக சாஃப்டாக போகுது இந்த கிஸ்ஸு. உங்கள் 2 பேருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னமோ தெரில, ஜிமினுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு இந்த ஃபீல். இது வரைக்கும் அவன் நிறைய பொண்ணுங்க கூட இந்த மாதிரி இருந்திருக்கான், ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் கூட இருந்திருக்கான். பட் இதை மாதிரி அவன் அந்த பொண்ணுக்கிட்டேயும் ஃபீல் பண்ணதே கிடையாது. அந்த மாதிரி அவ்வளோ பிடிச்சிருக்கு அவனுக்கு. அவ்வளோ ஃபீல் பண்ணி அவ்வளோ அழகாக பண்ணிகிட்ருக்கான். உங்களுக்கும் ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. நீங்கள் பசங்களை தொடவே அலோவ் பண்ண மாட்டீங்க. பட் ஜிமின் இதெல்லாம் பண்ணியும் நீங்கள் எதுவுமே பண்ணலை. அவ்வளவு அழகாக ஜிமினுக்கு கோஆப்ரேட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜிமினுக்கும் உங்களை நினச்சா லைக் வியர்டாக தான் இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஜிமின் இதை மாதிரி ஏதாவது ஸ்ட்ரேஞ்ச் கேர்ள்கிட்ட பண்ணியிருந்தா அவள் இந்நேரம் செருப்பாலே அடிச்சிருந்துருப்பா. பட் நீங்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கீங்க. அப்படியே ஜிமினுக்கு கோஆப்ரேட் பண்ணுறீங்க. ஸோ இதெல்லாம் ஜிமினுக்கும் சரி உங்களுக்கும் சரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப வியர்டாக இருக்குது. ஸோ 2 பேரும் அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஆஃப்டர் சம் டைம் ஜிமின் அப்படியே அவனோட ரூமில் உட்காந்து லேப்டாப்பில் ஏதோ மூவி பார்த்துட்ருக்கான். ஸோ நீங்கள் அப்படியே கீழே வந்துட்டு ஈவினிங் டைம் இல்லையா, ஸோ ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மில்க் ஷேக்கும் ஸ்நாக்ஸும் பண்ணி ஜிமினோட ரூமுக்கு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கீங்க. ஸோ அப்படியே அதை டேபிளில் வைக்கிறீங்க. என்ன பண்ணிகிட்ருக்க? பார்த்தா தெரில, மூவி பார்த்துட்ருக்கேன். நானும் லேப்டாப் எடுத்து வச்ச உடனே ஏதோ ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன்னு நினச்சேன். நானும் அது ஒர்க் பண்ணுறதாவது
நல்லா நல்லா ஆள்றி நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்து அப்படியே மூவி பார்த்துட்டு இருக்கான். ஸோ நீங்கள் அப்படியே அவனோட ஷோல்டரை பிடிச்சி அப்படியே குனிஞ்சு நின்று பார்த்துட்ருக்கீங்க. ஹே, இந்த மூவி நல்லா இருக்கும்பா, இதில் வர சச்ச ஒவ்வொரு சீன்ஸும் வேறு லெவலில் இருக்கும். சச் அ ரொமான்டிக் மூவினா இதோட ஹீரோவும் சரி ஹீரோயினும் சரி வேறு லெவலில் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூவியை பார்த்தே நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. பட் ஜிமினோட இன்டென்ஷன் ஃபுல்லாக உங்கள் மேலே தான் இருக்குது. அவ்வளோ க்யூட்டாக அவ்வளோ அழகாக நின்று பேசிகிட்டு இருக்கீங்க, ஜிமினோட ஷோல்டரில் அப்படியே ஹேண்ட் வச்சுட்டு. கொஞ்ச நேரம் அந்த மூவியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே அந்த இடத்துலேருந்து போகிறீங்க, லைக் நடக்கிறீங்க. ஸோ உங்களோட ட்ரெஸ் வந்து ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும். அதாவது தைஸ்க்கும் கொஞ்சம் கீழே வர மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு ட்ரெஸ் வியர் பண்ணியிருப்பீங்க. பிகாஸ் நீங்கள் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கிறனால அந்த மாதிரி ட்ரெஸ் தான் வியர் பண்ணுவீங்க. ஸோ அவ்வளோ க்யூட்டாக அப்படியே நடந்து போயிட்டு, உனக்கு நான் மில்க் ஷேக் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், இந்த குடி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட கையில் கொடுக்குறீங்க. ஜிமினுக்கு உங்களை பார்த்து பயங்கரமாக டெம்ப்ட் ஆகுது. அப்படியே பார்த்துட்டே இருக்கான். அப்போ நீங்கள் அப்படியே உங்களை இப்போ நம்ம யாராவது பார்த்தா நம்மளுக்கு வந்துட்டு தோணும்ல, அவங்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி தோணி அப்படியே வந்து ஜிமினை திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா அவன் வந்துட்டு உங்களை பார்த்துட்டு இருக்கான். ஸோ அப்படியே பார்த்துட்டு, என்ன ஜிமின் என்னாச்சு, ஏன் அப்படியே பார்த்துட்டு இருக்க? இல்லை, எனக்கு என்னென்னமோ ஃபீல் ஆகுது. புரியல, என்னென்னமோ ஃபீல் ஆகுதுன்னா? ஐ மீன் டு சே, இல்லை, நான் வெளியே போகலான்னு நினைக்கிறேன். ஸோ நீ வீட்டில் பார்த்து பத்திரமா இருந்துக்கோ. கொஞ்ச நேரத்தில் மேட்செல்லாம் வந்துடுவாங்க. ஓகே, நான் வெளியே போகிறேன். எதுக்கு வெளியெல்லாம் போயிட்டு நேற்றுக்கு மாதிரி குடிக்க போறியா? எங்கே பாரு, நான் வீட்டில் இருந்தால் சரிப்பட்டு வராது, நான் வெளியே போகிறேன், இதெல்லாம் சரியில்லை. அப்போ அப்படியே ஜிமினை பிடிச்சி நீங்கள் லாக் பண்ணுறீங்க வாலில். என்ன சரியில்லை? என்ன என்ன சரியில்லை? என்ன பண்ணிகிட்ருக்கான், என்ன பண்ணிகிட்ருக்க? இங்கே பாரு, நீ என்னோடய ஸ்டெப் சிஸ்டர் டி. என்ன ஸ்டெப் சிஸ்டரா? நான் உன்னை பிரதர்னு இது வரைக்கும் சொன்னதே இல்லையே. ஜிமினன் தானே கூப்பிட்டுட்ருக்கேன். இங்கே பாரு, இருந்தாலும் வெளி உலகத்துக்கு நம்ம யார்? பிரதர் அண்ட் சிஸ்டர், இதெல்லாம் சரிப்பட்டு வராது. ஆமாம், நான் உன்னை கிஸ் பண்ணியிருக்கேன். உன்னோட ஃபஸ்ட்டு கிஸ்ஸை நான் தான் ஸ்டோல் பண்ணியிருக்கேன். எல்லாம் கரெக்டு தான். ஆனால் இதை இந்த உலகம் ஒத்துக்காது. உலகத்துக்காக இருக்கியா ஜிமின்? என்னடி கேட்குற, என்னடி கேள்வி இது? உலகத்துக்காக தான் இருக்கியான்னு கேட்குறேன். உலகத்துக்காக தான் இருக்கியா நீ? இல்லை, அப்புறம் என்ன? உலகம் உலகம் உலகம்னு சும்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசவும் அப்படியே ஜிமின் ரொம்ப ஹார்ஷாக அவங்களோட லிப்ஸில் அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். உங்களுக்கு நீங்கள் எப்படியெல்லாம் பேசுனீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சுத்தமாக தெரியல. அப்படியே வந்துட்டு நீங்களும் அவனை தடுக்கலாம் இல்லை. ஸோ அவனும் அப்படியே ஸ்பீடாக மூவ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். உங்களோட ட்ரெஸ்ஸஸை அவன் ரிமூவ் பண்ண, அவனோட ட்ரெஸ்ஸஸை நீங்கள் ரிமூவ் பண்ணேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்பீடாக அடுத்தடுத்த மூமெண்ட்ஸுக்கு நீங்கள் போயிட்டே இருக்கீங்க. கொஞ்ச நேரம் அப்படி கிஸ்ஸோட வேறு லெவலில் போகுது. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே ப்ரொடெக்ஷன் போட்டுட்டு உங்களோட இதில் இன் பண்ணுறான். பார்த்தா ரொம்ப டைட்டாக இருக்குது. ஸோ டைட்டண்ணா, வலிக்குது ஜிமின். கொஞ்சம் கொஞ்சம் பொறுத்துக்கோ, எல்லாம் சரியாக போயிடும், பொறுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சட்டனாக அப்படியே இன் பண்ணிடுறான். அவங்களால பொறுக்கவே முடியல, அவ்வளோ பெயின் ஆகுது. செம்மையாக கத்துறீங்க. ஸோ கொஞ்ச நேரம் அப்படியே இன் பண்ணி அதே பொசிஷனில் வச்சுட்டு அதுக்கப்புறம் மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஸோ இப்படியே தான் கிட்டத்தட்ட அது வந்துட்டு 12 o'clock வரைக்கும் போகுது. ஈவினிங் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 12 o'clock தான் முடிச்சிருப்பான் நைட்டு. ஸோ அப்படியே நீங்கள் இப்போது ஜிமினோட செஸ்ட்டில் ரொம்ப டயர்டாக படுத்திருக்கீங்க. ஜிமினும் உங்களை அப்படியே ஹக் பண்ணிவிட்டு அவங்களோட பேக்கை மெதுவாக ரப் பண்ணுறான். ஸோ நீங்களும் அப்படியே படுத்துட்ருக்கீங்க. ஜிமின், சொல்லுடி, என்ன? நாளைக்கு அம்மா வந்து கேட்டால் என்ன ஜிமின் சொல்லுவோம்? இதை கொஞ்ச நாள் அப்படியே சீக்கிரட்டாக மெயின்டைன் பண்ணலாம். வேறு வழியில் 2 பேருக்கும் சொன்னாலும் நம்மளை புரிஞ்சிக்க மாட்டாங்கடி. சரிதான் ஜிமின், எப்படியும் நம்மளை சின்ன பசங்கன்னு சொல்லி பிரிக்க தான் பார்ப்பாங்க. ஸோ கொஞ்ச நாள் இப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை பற்றி சொல்லிக்கலாம். என்ன சொல்கிறது? நீயும் அதான் நினைக்கிறியா? ஆமாம் ஜிமின், நானும் அப்படி தான் நினைக்கிறேன். சரி, இப்போ இதை பற்றியும் பேச வேணாம். நீ அப்படியே படுத்து தூங்கு. எதுவாக இருந்தாலும் நாளைக்கு பார்த்துக்கலாம், ஓகேவா?
அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஸோ நீங்களும் அவனை அப்படியே ஹக் பண்ணி படுத்து தூங்கிடுறீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் கிட்டத்தட்ட 11 ஆகுது. 2 பேரும் இன்னும் எந்திரிக்கல. அப்படியே அதே போஸ்ட்லேயே படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க. ஸோ ஹார்ன் சவுண்ட் கேட்குது. ஜிமினுக்கு ஒரு சின்ன சவுண்ட் கேட்டாலும் அப்படியே எந்திரிச்சிடுவான். அவன் குடிக்காமல் இருந்தான்னா சின்ன சவுண்ட் கேட்டாலும் எந்திரிச்சிடுவான். ஸோ அப்படியே அந்த ஹார்ன் சவுண்ட் கேட்டதும் சடனாக முழிக்கிறான். காட் வந்துட்டாங்க போலயே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்கள மெதுவாக தூக்கி பெட்டில் படுக்க வச்சுட்டு அவன் ஸ்பீடாக ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டுட்டு அப்படியே டெரஸ் வழியாக பார்க்குறான். பார்த்தா அவங்க அம்மாவும் ஜிமினோட அப்பாவும் வந்துடுறாங்க. ஸோ அப்படியே பார்த்துட்டு இதுக்கு மேலே இருந்தால் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரூமை வெளியேருந்து லாக் பண்ணிவிட்டு அப்படியே கீழே குடுகுடுன்னு ஓடி போகிறான். போனால் அவங்க 2 பேரும் அப்படியே வராங்க. ஆ என்ன மை சன் ரொம்ப மிஸ் பண்ண போல. ஆமாம் டாடா, ஐ ரியலி மிஸ் யூ. தென் அவுட்டிங் எப்படி போச்சு? ஆ நல்லா போச்சு மை சன். ஆ அப்புறம் என்ன எங்க நீ மட்டும் நிற்கிற? என்ன அப்ப ஹெனா ஹெனா தூங்கிட்டு இருக்கா தூங்கிட்டு. இவ்வளோ நேரம் அவள் படுத்து தூங்க மாட்டாளே. அவள் டைமிங்கில் ஸ்ட்ரிக்டாக இருப்பா. ஹெனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்படியே கத்துறாங்க. ஜிமினுக்கா இங்கே வந்துட்டு வேர்த்து ஊற்றிட்டு இருக்கு. அப்படியே நின்று பார்த்துட்டே இருக்கான் மேலேயே. ஸோ உங்கள் அம்மாவும் அப்படியே கத்திட்டு உங்கள் ரூமுக்கு அப்படியே போக பார்க்குறாங்க. ஜிமின் அப்படியே பக்கு பக்குன்னு சொல்லிட்டு நின்று பார்த்துட்டு இருக்கான். ஸோ ஓகேடா, இதோட இந்த பார்ட்டை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் சூன் போடுறேன். பாய். லவ் யூ ஆல்.